ஆனால் எனக்காக ஒரு சம்பவம் நடக்கும், எனக்காக பரலோகம் ஒரு காரியத்தை செய்யும். அந்த காரியத்தின் மூலமாக ஒரு நாள் நான் நிரூபிக்கப்படுவேன், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்னதில்லை. மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருந்தீங்கன்னா எவன் உங்களை பத்தி எதை சொன்னாலும் கவலைப்படாதீங்க. காரணம், பொய் சொல்றவனுக்கு ஒரு நாள் தான் வேலை. ஆனா உண்மையை சொல்ற ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி உனக்காக கிரியை செய்யாமல் போகவே மாட்டான். உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற ஒரு நிச்சயம் உண்டு. என்ன, இவங்க பேசும்போது அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை செய்வார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்துட்டே இருப்பாரு. பேசுங்கடா, என்ன பேசுவீங்க பேசுங்க. சீமேயி தாவீதை பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பேசு சீமேயி, நீ பேசு. அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நாள் சாலமோன் வருவான், உன்னை கொல்றமா இல்லையான்னு மட்டும் பாருங்க.